வணக்கம். நான் உங்க சிவகுமாரு. நம்ம எல்லாருமே மன்மதன் படம் பார்த்துருப்போம். அந்த மன்மதன் படத்துல நம்ம சிம்பு வந்து என்ன பண்ணுவாரு அப்டின்னா, ஒரு பொண்ண ஆசையா லவ் பண்ணுவாரு. அப்படி அந்த பொண்ண ஆசையா லவ் பண்ணும்போது, அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்டின்னா, நம்ம சிம்புக்கு வந்து கடுக்காம குடுத்துட்டு, இன்னொருத்தவங்க கூட பார்த்தீங்கன்னா, இல்லீகல் அஃபேர்ல வந்து இருப்பாங்க. இத பார்த்த உடனே காண்டான நம்ம சிம்பு வந்து என்ன பண்ணுவாரு அப்டின்னா, திபுன்னு போயிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண வந்து போட்டு தள்ளிருவாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் அவங்களையும் பார்த்தீங்கன்னா, சேர்த்து வந்து போட்டு தள்ளிருவாரு. இதுக்கப்புறமா நம்முடைய சிம்பு அவர்கள் வந்து வேற மாரி விஸ்வரூபம் எடுப்பாரு. எந்த மாரி அப்டின்னா, எந்தெந்த பெண்கள் இந்த மாதிரி வந்து ஆண்கள வந்து ஏமாத்திட்டு நல்லா ஜாலியா சுத்துறாங்களோ, அவங்கள வந்து தேடி பிடிக்கிறது. அதேமாரி இந்த மாரி தொழில் பாலியல் ரீதியாக தொழில் பண்ணக்கூடிய அந்த பெண்கள் கொஞ்சம் மோசமாக குடும்பத்திற்கு சரிப்பட்டு வராத பெண்கள பார்த்தீங்கன்னா, தேடி தேடி நம்முடைய சிம்பு அவர்கள் வந்து கொலை பண்ணுவாரு. ஸோ இந்த ஒரு கதை இவர மையமாக வச்சு தான் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். இவரை போல நம்முடைய சிம்புவை போல மன்மதன் சிம்புவை போல பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் வந்து ரியல் லைஃப்ல வந்து இருந்திருக்காரு. யார் அப்படின்னா அவர் தான் ராபர்ட் பிக்டோன். இவர் இன்று வரை வந்து உயிரோட தான் இருக்காரு. கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறையில வந்து இருக்காரு. இவர் வந்து என்ன பண்ணாரு, இவர் ஒருத்தவங்கள வந்து கொலை பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள வந்து எந்த மாதிரி வந்து இவர் வந்து சித்திரவதை பண்ணி கொலை பண்ணாரு அப்படின்றது இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து முழுக்க வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா ராபர்ட் பிக்டோன். இவர் வந்து 1949 வந்து பிறக்கிறாரு. கரண்ட் டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவருடைய வயசு வந்து 74 ஆகுது. ஸோ இப்படி இருக்கும்போது 1995லேருந்து கடந்த 2001 வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த 6 வருஷ கேப், அந்த 5 to 6 வருஷ கேப்பில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட 49 கொலைகளை வந்து பண்ணியிருக்காரு. அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட கொலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 தான். மற்ற கொலைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான ஆவணங்கள் கிடையாது. ஆனால் போலீஸ் வந்து அந்த அவர் இருந்த அந்த இடங்களை வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது, அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 பெண்களுடைய டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வந்து கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுடைய சடலங்கள், உருவமே தெரியாத நிலையில் பார்த்தீங்கன்னா எலும்பு தூள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயம் வந்து கிடைச்சிருக்கு. ஏன்டா இந்த மாதிரி இந்த மனுஷன் பண்ணாரு? அதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் வந்து எப்படி அந்த பொண்ணுங்களை வந்து கொலை பண்ணாருன்னு வந்து பார்த்தலாம். ஒரு பொண்ணு வந்து வராங்க அப்படின்னா, ஸோ இவர் நம்முடைய ராபர்ட் பிக்டோன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு பண்ணை ஒன்று வச்சுருக்கிறாரு. ஸோ அப்படி வந்து பண்ண வச்சுருக்கும்போது, இந்த மாதிரி நம்ம வந்து பண்ண வச்சுருந்தா மட்டும் வந்து லைஃப்பில் வந்து இம்ப்ரூவ் ஆக முடியாது. நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ஊரில் வந்து ஆர்கெஸ்ட்ரா நடத்துவாங்க, ஆடலும் பாடலும் குழு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குழுவை வந்து உருவாக்கி அதன் மூலியமாக நிறைய காலேஜுக்கு அங்கங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து ஏர்ன் பண்ணுறது. அந்த ஏர்ன் பண்ண பணத்தை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா இல்லாத ஏழைகளுக்கு வந்து கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்முடைய ராபர்ட் பிக்டோன் அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஆஹா, எவ்வளோ நல்ல மனுஷன்டா அப்படின்னு நாம எல்லாரும் நினைப்போங்க. ஆனால் நம்முடைய ராபர்ட் பிக்டோன் அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இன்னும் வருமானம் வேணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பார்ட்டி ஷோஸை வந்து நடத்த ஆரம்பித்தார். நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிஸ்கோ டான்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பப்புங்களாம் நடக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பப்பு மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து வர ஆரம்பித்தாங்க. அங்கே வரக்கூடிய பெண்களில் பல பெண்கள் பார்த்தீங்கன்னா பாலியல் தொழிலில் ஈடுபடக்கூடிய பெண்கள். ஸோ அந்த பெண்களை பார்த்த உடனே இவருக்கு வந்து ஒரு எண்ணம், இந்த பெண்களை வந்து கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்ம் வந்து அவருக்கு வந்து வருது. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு வராங்க அப்படின்னா அதில் ஒரு பொண்ணு வந்து செலக்ட் பண்ணி, ஒரு 10 பொண்ணு வராங்கன்னா அதில் ஒரு பொண்ணு வந்து செலக்ட் பண்ணி அழகாக வந்து அப்படி வந்து ரூமுக்கு வந்து கூட்டின்னு போகுது. ஃபஸ்ட்டு இப்போ அவர் பண்ண கொலை வந்து எந்த மாதிரி அப்படின்னா, ஒரு பொண்ணு இவர்கிட்ட டேரெக்டாக வந்து என் கூட வந்து செக்ஸ் வச்சுங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து டேரெக்டாக வந்து கேட்குறாங்க. காண்டா இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய வயிற்றில் வந்து குத்துறாரு. ஸோ இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் மாடல். அதுக்கப்புறமா வந்து அவருக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து பிடிச்சி போனதுனால இதை வந்து ரெகுலராக வந்து பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அழகாக வந்து அப்படி வந்து நைஸாக பேசி வந்து கூட்டின்னு வந்துடுது. ரூமுக்கு கூட்டின்னு வந்துட்டு அங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கைகளுக்கு வந்து விலங்கு போடுறது. கைகளுக்கு விலங்கு போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அதாவது அந்த ஆப்போசிட்டில் வரக்கூடிய பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கூட வந்து ஜாலியாக இருக்கிறது தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. கைகளுக்கு விலங்கு தானே போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. ஆனால் நம்முடைய ராபர்ட் பிக்டோன் அவர்கள் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, கைகளுக்கு விலங்கு போட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு, கத்தி எடுத்து அந்த பெண்ணுடைய அடி வயிற்றில் வந்து குத்திருக்காரு. குத்தி கொலை பண்ணிட்டு நம்முடைய ராபர்ட் பிக்டோன் அந்த பாடியை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அப்படியே அந்த பாடியை பார்த்தீங்கன்னா வந்து மெல்ல மெல்ல வந்து ஒரு ரூமுக்கு வந்து எடுத்துன்னு போயிட்டு, அந்த ரூம் பார்த்தீங்கன்னா முழுக்கவே வந்து கறி வெட்டக்கூடிய அறை. அந்த கறி வெட்டக்கூடிய அறையில் அந்த பெண்ணுடைய அந்த சடலத்தை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, எப்படி வந்து நம்முடைய கசாப் கடையில் நம்ம வந்து இந்த மாதிரி ஆடுகளை வந்து தலைகீழாக தொங்க விட்டு தோலை வந்து உரித்து அங்கே வந்து வெட்டுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி பெண்களை தலைகீழாக அங்கே வந்து கட்டி தொங்க விட்டு அவருடைய அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாத்தையும் வந்து உரிச்சு எடுக்கிறாரு. உரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பெண்களுடைய அந்த சதைகளை பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெட்டி பாதி கறிகளை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே பப்புக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு வராங்கல்ல அந்த பெண்கள், அதுக்கப்புறமா வந்து நிறைய ஆண்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வருவாங்க. ஸோ அப்படி வரக்கூடிய அந்த ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து
பன்றிக்கறி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆள் பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இது தவிர்த்து நம்ம ஆள் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பன்றிகளுக்கே உணவாக இந்த பெண்களுடைய அந்த கறிகளை பார்த்தீங்கன்னா அந்த மாமிசத்தை பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த பன்றிகளுக்கு வந்து போட்டிருக்காரு. இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த பெண்ணுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் இருக்குல்ல, ஸோ அந்த எலும்புகளை வந்து எடுத்து அப்படியே வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு பொடி பொடியாக வந்து அரைச்சி அந்த பொடியான அந்த எலும்புகளை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த பன்றி பண்ணையில் அங்கே இருக்கக்கூடிய சேறு சகதிகளில் வந்து தூவி விட்டுருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய ராபர்ட் பிக்டோன் அவர்கள் வந்து செய்கிறாரு. எப்படிடா இவர் வந்து மாட்டினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கூடவே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வேலை செய்கிறாரு. அப்படி வந்து வேலை செய்யும்போது இந்த மாதிரி இவர் வந்து இவருக்கும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்பட்டிருக்கு. ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஆயுதங்கள்லாம் இவர் வச்சிருக்கு. இது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சந்தேகம் வந்து இவர்கிட்ட கேட்க, இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீ என்ன என்னையே கேட்குறியா, நீ வந்து வேலையை விட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து முடுக்க, அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து சந்தேகமாகி நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நம்முடைய ராபர்ட் பிக்டோன் அவர்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து செய்கிறாரு, என்ன பண்ணுறாருன்னு தெரியல. ஆனால் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டான வெப்பன்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. நான் என்ன ஏதுன்னு கேட்டால் என்னை அடிக்கிறதுக்கு வராரு, என்னை வந்து துரத்தி விட்டார் வேலையை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் கேஸ் கொடுத்ததுனால அதுக்கப்புறமா போலீஸ் வந்து இங்கே வந்து சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணும்போது தான் இந்த மாதிரி நிறைய பெண்களுடைய சடலங்கள், உடல் பாகங்கள், எலும்பு துண்டுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க விஷயம் வந்து கிடைக்குது. கிட்டத்தட்ட 49 பெண்களை பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொலை பண்ணியிருக்காரு. இது வந்து அஃபிஷியலாக அவரே அவருடைய வாயில் வந்து சொன்னது. நிரூபிக்கப்பட்ட கொலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6 தான். ஆனால் இவர் அவருடைய வாயாலே பார்த்தீங்கன்னா 49 கொலைகள் வந்து சொல்கிறாரு. எந்த மாதிரி அப்படின்னா, இவர் வந்து ரொம்பவே மோசமான ஒரு கொலையாளி அப்படின்றனால இவரை பார்த்தீங்கன்னா தனி செல்லில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அப்படி வந்து போட்டு வச்சுருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கைதிகளில் ஒருவர், ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர்கிட்ட வந்து நெருங்கி பழகிறாரு. அப்படி வந்து நெருங்கி பழகும்போது இவர் நம்முடைய ராபர்ட் பிக்டோன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. எந்த மாதிரி அப்படின்னா, இது வரைக்கும் 49 பண்ணிட்டேன், ஆனால் இன்னும் ஒரே ஒரு கொலை பண்ணியிருந்தா நான் 50 ஆயிருக்கும், நான் வந்து ஆஃப் செஞ்சுரி போட்டிருப்பேன். ஆனால் அதுக்குள்ளே வந்து என்னை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ராபர்ட் பிக்டோன் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய சக கைதி ஒருவர்கிட்ட வந்து சொல்கிறாரு. அந்த சக கைதி வேறு யாருமே கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து உள்ளே போயிட்டு அவங்க பண்ணக்கூடிய அந்த தவறுகளை வந்து அவங்ககிட்டே வந்து வாயால் வாங்குறதுக்காக இந்த மாதிரி வந்து உள்ளே போயிட்டு அவங்கள்ட்ட வந்து பேசி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து வாங்குறாரு. 49 பெண்களை பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொடுமையாக கொலை செய்திருக்கார் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா நிரூபணமாகுது. ஸோ அதுக்கப்புறமா 2002 வந்து கைது செய்கிறாங்க. இவர் வந்து சிறையில் வந்து அடைக்கிறாங்க. இவருக்கு வந்து அதாவது கனடாவில் பார்த்தீங்கன்னா உயர்ந்த தண்டனை அப்படின்னு பார்க்கும்போது ஆயுள் தண்டனை தான். ஸோ இரட்டை ஆயுள் தண்டனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்முடைய ராபர்ட் பிக்டோன் அவர்களுக்கு வந்து போடுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, கடந்த 2024 அதாவது போன மாதம் மே 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்முடைய ராபர்ட் பிக்டோன் அவர்கள் வந்து இறக்குறாரு. எப்படி இறக்குறாரு அப்படின்னா, அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கைதிகள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து ஃபைட் பண்ண வராங்க. ஸோ இவர் வந்து இவர்பான் சிவனேன்னு இருக்காரு. இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கைதிகள் பார்த்தீங்கன்னா வந்து வராங்க, வந்துட்டு ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கடுமையாக வந்து தாக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா சிகிச்சை பண்ணலாமல் இறந்து போகிறாரு. ஐ திங்க் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு செய்தி வந்து பரவலாக வந்து பேசப்படுது. என்ன செய்தி அப்படின்னா, இந்த மாதிரி ராபர்ட் பிக்டோன் அவர்களுக்கு வந்து ஜாமீன் கொடுக்குறதாக பார்த்தீங்கன்னா அரசு தரப்பு வந்து ஒத்துக்கிறாங்க. வருகின்ற 2027 அப்புறமா நீங்கள் வந்து ஜாமீன் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அரசு வந்து சொன்னதாக சொல்லப்படுது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய இறந்து போனாங்களே, ஸோ அந்த பெண்களுடைய உறவினர்கள், ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பயமாக வந்து ஸ்கெட்சு போட்டு இவ்வளோ தப்பு பண்ணிட்டான், இவனுக்கு அரசில் வந்து மன்னிப்பு கொடுத்து இவனை வந்து வெளியில் வந்து நடமாட வர்றதா, கண்டிப்பாக இவனை வந்து நடமாட விடக்கூடாது, இவன் வந்து உயிரோடே வெளியில் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ திங்க் இந்த மாதிரி வந்து நடந்திருக்கலாம். மேபி வந்து அங்கே இருக்கக்கூடிய கைதிகளுக்கு அந்த பெண்களுடைய உறவினர்கள் பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் கொடுத்து அவன் வந்து அங்கேயே போட்டு தள்ளிருங்க, அவன் ஜோலியை வந்து அங்கேயே முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்கான். அதன் அடிப்படையில் இவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம்ன்றது தான் என்னுடைய எண்ணமாக இருக்குது. கடந்த மே 31ஆம் தேதி நம்முடைய ராபர்ட் பிக்டோன் அவர்கள் வந்து இறந்தார். வருத்தமான செய்தின்னு நான் வந்து கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா எவ்வளோ கொடுமையான ஒரு மனுஷனாக வந்து இருந்திருப்பான். பெண்களை கொலை பண்ணி கழுத்தறுத்து வயிற்றில் குத்தி தோலை உரித்து வெட்டி பண்ணிக்கு கறியாக போட்டு, எப்பா நீ மனுஷனே கிடையாதுடா சாமி. இந்த படத்தில் மன்மதன் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து கொலை தான் பண்ணுவார், கொலை பண்ணிட்டு பாடி தூக்குமே எரிச்சிடுவார். ஆனால் இவன் அதுக்கு மேலே என்ன வெட்டிங்க, நான் மனுஷனாக இவன் வந்து மிருகமானே எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்டால் எனக்கு வந்து பொண்ணுங்களே பிடிக்காது, அதனால தான் நான் இந்த மாதிரி வந்து பண்ணுறேன். இதில் இன்னொரு கதை என்ன அப்படின்னா, இவரும் சரி எப்படி வந்து நம்முடைய சிம்பு அவர்கள் வந்து மன்மதன் படத்தை லவ் பண்ணுவாரோ அந்த மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு வந்து இவரை வந்து ஏமாற்றி விட்டு போனனால அந்த காண்டு இவரை ஏமாற்றிட்டு போன அந்த பொண்ணு மாதிரி யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் தேடி தேடி பார்த்தீங்கன்னா நம்முடைய
பிக்டோன் மன்மதன் அவர்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான செய்கைகளை வந்து செஞ்சுருக்காரு. நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ராபர்ட் பிக்டோன் அவர்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிறையிலே வைத்து அங்கே இருக்கக்கூடிய கைதிகள் வந்து கொண்டிருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு வந்து எந்த மாதிரியான தண்டனை கொடுத்துருக்கலாம், இல்லை வந்து அவரை வந்து வெளியில் விட்டு அவருக்கு ஒரு வாழ்வு அமைத்து கொடுத்துருக்கலாமா? ஸோ உங்களுடைய பொண்ணான கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இந்த வீடியோ வந்து நம்ம கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொடுங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்.